இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இன்றைக்கி April 13th சண்டே எடுத்த விலாக் தான் இது. அது என்னன்னே தெரியல, சாட்டர்டே ஈவினிங்னாலே பயங்கர டயர்டாக இருக்குது. எப்படா சண்டே வரும், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டியில் சாட்டர்டே ஈவினிங் எந்த வேலையும் செய்ய முடியவே மாட்டேங்குது. அதனால பாத்திரத்தை இன்றைக்கி காலையில் விளக்கிக்கலான்னு வச்சுட்டேன். காலையில் எழுந்ததுக்கப்புறம் தான் பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேடையை க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங் காஃபி போடுறதுக்காக பாலை கட் பண்ணி ஊற்றிட்டுருக்கேன். ஒரு 2 வீக்ஸாக பயங்கர பிஸி. ஒரு வேலையுமே முழுசாக செஞ்சு முடிக்க முடியல. அதனால் வீடியோவும் கண்டினியூஸாக எடுக்க முடியல. அதனால தான் இந்த கேப்பு. ஆல்ரெடி விளக்கி வச்சுருந்த பழைய பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் விளக்க போகிறேன். இது நேற்று மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி விளக்கி வச்ச பாத்திரம். இதை ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்க பாத்திரத்தெல்லாம் நான் விளக்க போகிறேன் ஒன்று ஒன்றா. போன வீக்கே தோசை மாவு முடிஞ்சிடுச்சு. இந்த வீக் தோசை மாவு அரைக்கிற பிளானும் இல்லை. நான் பாத்திரம் விளக்கி முடிக்கிறதுக்குள்ளேயே பால் பொங்கிடுச்சு. பாத்திரத்தையும் விளக்கியாச்சு. அடுத்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சப்பாத்தியும் குருமாவும் தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஆனியனை நல்ல தோலை உரிச்சிட்டு கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக நறுக்கிக்க போகிறேன். சௌச்சவ் வச்சு ஒரு கிரேவி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நான் மசாலா போட்டு பண்ணுற எந்த ஐட்டமுமே எனக்கு பிடிக்காது. நவிக்கு பிடிக்கும். நவிக்காக தான் இதை பண்ணுறேன். அப்புறம் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துகிட்டு அதில் அந்த காம்பு பக்கத்தில் இருக்க பகுதியை மட்டும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சௌச்சவ் எடுத்துட்டேன். நான் பாதி சௌச்சவ் மட்டும்தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் நல்ல தோலெல்லாம் செத்திட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா இலைகளையும் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். வெங்காயத்தை நான் ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியையும் ஓரளவு பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சௌச்சவை கொஞ்சம் நைஸாக நறுக்கி வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதோட புதினா இலையும் சேர்த்து இதை நான் வேக வைக்க போகிறேன். தேங்காவையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் 2 சிகப்பு மிளகா, கொஞ்சம் பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த பேஸ்ட்டை நான் இதோட சேர்க்க போகிறேன். நீங்கள் தாளித்து அதுக்கப்புறம் இப்படி செஞ்சாலும் சரி, இல்லை டைரெக்டாக அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றினாலும் சரி. இதோட கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா இது மட்டும் போட்டுக்கிறேன். இது 1 பார்ட் கிரேவி மாதிரி ஒரே குக்கரில் வச்சு எல்லாத்தையும் ஊற்றி ஒரே விசில் விட்டு எடுத்தால் முடிஞ்சுது வேலை. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 3 விசில் இல்லை 2 விசில் வந்தாலே போதும். இது தேவையான கிரேவி ரெடி ஆகிடும். நான் அதுக்குள்ளே சப்பாத்திக்கு தேவையான மாவை எடுத்து அதை பிசைய போகிறேன். கொஞ்சமாக அதில் உப்பு போட்டாச்சு. குக்கர் விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சப்பாத்தி மாவை ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் தோசைக்கல் போட்டுக்கிறேன். தோசைக்கல் சூடாகிறதுக்குள்ளேயே ஒரு சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். நவி பசிக்க ஆரம்பிச்சிட்டுன்ட்டா. அதனால அவளுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி தேய்ச்சி தோசைக்கல்லையும் அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே இப்படி முக்கோணமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுப்பேன். இந்த மாதிரி எடுக்கும்போது சப்பாத்தி ஓரளவு சாஃப்டாகவும் இருக்குது, லேயர் சப்பாத்தி மாதிரியும் இருக்குது. ஸோ தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சப்பாத்தியை 2 பக்கமும் எடுக்க போகிறேன். மிதமான சூட்டில் வச்சா தீஞ்சிடாமல் ரொம்ப நல்லா வரும். ஸோ சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் விசில் சவுண்டு குறைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற்றிக்க போகிறேன். கடலை மாவு என்கிட்ட இல்லை, அதனால் இதை போட்டுக்கிட்டேன். இது ஒரு கொதி வரட்டும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் பச்சையாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கிரேவியையும் இறக்கியாச்சு. சப்பாத்தியும் சௌச்சவ் குருமாவும் இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.